அனைவருக்கும் வணக்கம். பங்குனி மாதம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதங்க. மீன ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதற்கப்புறம் தான் சூரியன் மேஷத்தில் உச்சநிலையை அடைகிறாரு. இந்த மாதத்தில் தான் முதல் நாளில் சிறப்பான காரடையான் நோன்பு வருதுங்க. நீர் ராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் கூட வெயில் பட்டைய கிளப்பக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மாதம் கிரகங்களினுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அதனாலேயே இந்த பங்குனி மாதத்தில் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் மற்றும் பாதிப்புகள் வரப்போகிறது அப்படிங்கிறத முழுமையாக இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்மகாரகனான சனி பகவான் சகோதரகாரகனான செவ்வாயின் அம்சத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ராசிநாதன் நட்சத்திரநாதன் இருவருமே ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்கிறாங்க. உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் செவ்வாய் வீடான மேஷத்தில் நேற்றமடைவார். உங்களுடைய ராசிக்குள்ள செவ்வாய் பகைவராவாங்க. ஒருவர் வேகமானவர், மற்றவர் பார்த்தீங்கன்னா நிதானமானவர். இதனாலேயே எதிர்மறையான குணம் கொண்ட இருவருமே ஒரே இடத்திற்குள்ள சஞ்சரிக்கிறதுனால ஒரு பக்கம் உழைப்பின் மீது ஆர்வமும் முன்னேற்றத்தின் மீது அக்கறையும் ஏற்படும். அதே சமயம் தடையும் தாமதமும் உண்டாகத்தான் செய்யும். சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னா கூட கோச்சார ரீதியா ஜென்ம ராசிக்குள்ள அவர் சஞ்சரிக்கும் போது அந்த இடத்திற்குரிய பலன்களை வழங்குவார். அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் நண்பர்கள் வாழ்க்கை துணையிடமும் எதிர்மறையான நிலை உங்களுக்கு உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. நன்கு பழகியவர்களும் உங்களை விட்டு விலகியும் செல்வாங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளித்து விடுவீங்க. பணவரவு அதிகரிக்கும். பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாக பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். புதனும் 2வது இடத்துல சஞ்சரிப்பதால் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுங்க. பணியாளர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் சங்கடங்களில் இருந்து விடப்படலாம். புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதால நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். பெண்கள் தங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். அதே போல குரு பகவானின் பார்வை களத்திரம் லாபஸ்தானத்திற்கு உண்டாவதால பின்விளைவு பற்றி யோசித்து செயல்படுவீங்க. வருமானம் உயர ஆரம்பிக்கும். தொழிலில் லாப நிலை இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசியல்வாதிகள் வார்த்தைகளில் நிதானம் காட்ட வேண்டியது முக்கியமான ஒன்று. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவிற்கும் வர வேண்டாம். அது சங்கடத்தை ஏற்படுத்திடும். விவசாயிகளுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்குள்ள சஞ்சரித்து நெருக்கடியை உண்டாக்கினாலும் குருவின் பார்வைகளால் விருப்பம் நிறைவேற ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். தெய்வ அருள் உண்டாகக்கூடிய காலகட்டம். தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு ஏற்படுங்க. வாக்குஸ்தானத்தில் ராகு சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்க பாருங்க. உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. இரவு பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க. பணவரவு அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களிடம் பணிபுரியறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாகவே இருப்பாங்க. திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக பங்குனி மாதம் கும்ப ராசியினருக்கு அமையப்பெறும். அதே போல ராசிக்குள்ள செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால எல்லாவற்றிலையுமே ஒரு விதமான அவசரம் இருந்து கொண்டேதான் இருக்கும். படபடப்பு டென்ஷன் ஏற்படும் அப்படின்னா கூட பின் விளைவுகளை யோசித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி அலுவலக பணியில் இருக்கிறவங்க தங்களுடைய வேலையில மட்டும் கவனமாக இருக்க பாருங்க. அதிகாரிகளை அனுசரித்து செல்வது பிரச்சனையை தவிர்க்கும். உழைப்பாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும் என்றாலும் வேறு சிந்தனைகள் இப்போது வேண்டாம். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது.
பெண்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேற ஆரம்பிக்கும். கணவருடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். குடும்பத்தை கவனமாக நடத்தி செல்வீங்க. சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. அரசியல்வாதிகளிடம் வேகம், படபடப்பு எல்லாமே ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால நிதானமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டாக பெறும். அதே சமயம் வரவு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்களுக்கு படிப்பின் மீது விருப்பமோ அதிகரிக்கலாம். ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்று செயல்பட்டால் தேர்வில் மதிப்பெண்ணும் அதிகரிக்குங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட ஆற்றலும் விவேகத்துடனும் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு சக்தியும் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். பங்குனி மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் 3வது இடத்துல சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் சப்தம பாக்கிய லாபஸ்தானங்களில் பதிகிறதுனால நட்புகள் வாழ்க்கை துணையால நன்மை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். தெய்வ அனுகூலங்கள் உண்டாக பெறும். பெரியோர்களால காரியங்கள் நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கலாம். பொருளாதார நெருக்கடி பார்த்தீங்கன்னா படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால வரவு அதிகரிக்கும் என்றாலும் தவறான வருமானத்திற்கு ஆசைப்பட வேண்டாம். அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். பணியில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பணியாளர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று. பெண்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். குடும்பத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து விடுவீங்க. வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடம் விலக ஆரம்பிச்சிடும். புதிய முயற்சிகளை இந்த காலத்தில் தவிர்ப்பது நல்லது. வார்த்தைகளில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க பாருங்க. அரசியல்வாதிகள் யோசித்து செயல்படுவதால் நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும். நெருக்கடி நீங்கும். மாணவர்கள் பொது தேர்வு கவனத்தில் கொண்டு படிப்பில் அக்கறையும் செலுத்துவாங்க. அதே போல் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல் சறுக்கல்கள் அப்படி இல்லைன்னா கால தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதனாலேயே உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான டென்ஷன் கோபம் உருவாகலாம். இருப்பினும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் உங்களுடைய கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக பொறுமையுடன் செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது. நீங்கள் நிதானமாக செயல்படக்கூடிய பட்சத்தில் தெளிவான முடிவும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் கண்டிப்பாக தென்படுங்க. அதே போல் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும் பொழுது ஓரளவிற்கு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். விரும்பியபடி காரியங்கள் நடைபெறுவதில் சில நேரங்களில் தடைகள் ஏற்படலாம். இருப்பினும் காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடிய அதிகளவிலேயே வாய்ப்பிருக்கு. முயற்சிகளை மட்டும் கைவிட வேண்டாம். அதே போல நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். லாபம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி இருக்கும் என்றாலும் மறுபுறம் செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் ஏற்படுவதுடன் அவர்களால் நன்மையும் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்போது பாராட்டும் பண உதவியும் கிடைக்கப்பெறுவாங்க. குடும்பத்தில் இருந்த டென்ஷன் குறைந்து சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவு நிலவும். பிள்ளைகளின் நடத்தை மனதுக்கு நிம்மதியை தரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். டென்ஷனும் குறைய ஆரம்பிக்கும். கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியமாகிறது. எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்க பெறும். ரசிகர்கள் மத்தியில் மதிப்பு கூடுங்க. வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க பெறும். சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. அரசியல் துறையினருக்கு எதிலையுமே உடனடி முடிவு கிடைக்காம இழுபறியான நிலை காணப்படலாம். மற்றவர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் பற்றி இருந்த டென்ஷன் நீங்க பெறும். புதிய நட்புகள் மூலமா உதவியும் கிடைக்க பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தாங்க செய்யும். சிலர் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம திண்டாட வேண்டிய நிலையும் ஏற்படலாம். உங்களுடைய குழந்தைகளால் சில பிரச்சனைகளும் வரலாம். அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல ஆத்திரம் கொள்ள வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்க.
அதே போல இந்த பங்குனி மாதம் தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கருத்துக்களை பரிமாறும் முன்பு பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம். அதே போல திருமணம் ஆகாதவர்கள், அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் அப்படின்னு யோசனை செய்தவர்களினுடைய எண்ணமோ இந்த காலகட்டத்தில் ஈடேறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பங்குனி மாதம் அப்படின்னு வரும் பொழுது நீங்க விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலையும் வரலாம். அப்படிங்கிறதுனால கூடுதல் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க. உங்களின் பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. சில நேரங்களில் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலை கூட உங்களுக்கு உருவாகலாம். அது போன்ற சமயங்களில் யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்குரிய பரிகாரம் சிதம்பரம் நடராஜ பெருமாளை பூஜித்து வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் நல்ல முடிவுக்கு வரும். மன அமைதி ஏற்படுங்க. அதே போல மகாலிங்கேஸ்வரரை மனதில் நினைத்து வழிபட தடைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். நவக்கிரக வழிபாட்டால நன்மை பெருகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல வராகியை வழிபட்டீங்க அப்படின்னா அல்லல் தீரும், தீமைகள் விலகும்.